வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாம் சாப்டர் 52. ஸோ சங்கீதம் 52வது அதிகாரம். ஸோ இதில் ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது இந்த சங்கீதம் எப்போ எழுதுனாருன்னா டாவிட் எழுதினாரு. டேவிட் எப்போ எழுதினாருன்னா டோவேகம் இடமாயிட்டும் என்ன பண்ணுறாங்க, டேவிடோட லொக்கேஷனை வந்து சொல்லலாம். அதாவது டேவிட் எங்கே மறைந்து இருந்தாரோ என்ன பண்ணுறாங்க, அதை சவுல்கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ டேவிடை பிட்ரே பண்ணுறாங்க, டேவிட் என்ன பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க. ஸோ அப்போ நடக்க போது என்ன நடக்குது, எந்த மாதிரி ஆட்களுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி மெடிடேஷன் வந்து சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, தே லவ் ஈவல், அதாவது துர்மாக்கமான செயலோ இல்லைன்னா உண்மையை நம்பாதவங்களோ இல்லைன்னா சில சங்கீதம் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் வந்து சில ஆட்கள் என்ன பண்ணுவார், ஈவில் பிரேக் தம் டவுன். அந்த துர்மாக்கர்கள் எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும் அவங்கள உடச்சி தள்ளுவார் என்ற அந்த மோட்டிவேஷன், அந்த மெடிடேஷன், அந்த விசுவாசத்துக்காக தான் இந்த சங்கீதத்தை டேவிட் எழுதுறாங்க. ஸோ அவர் என்னன்னா, அவர் வந்து ஒளிஞ்சிருந்தாலும் அவரை வந்து இவங்க பிட்ரே பண்ணாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம கீவர்ஸை பார்க்கும்போது தெரியும், நீங்க வேணா இப்போதைக்கு உங்களுக்கு கொஞ்சம் நல்லது நடக்கிறதுக்கோ நீங்க இப்படி பண்ணலாம், ஆனா லாங் டேர்ம் நான் ஆண்டவர் எனக்கு தான் கண்டிப்பா வெற்றியை கொடுப்பாருன்னு சொல்றாரு. ஸோ நம்ம கீவர்ஸே பார்ப்போமே. ஸோ கீவர்ஸை பார்க்க போது verse 8. ஸோ Psalms chapter 52 verse 8 it says, but I am like a green olive tree in the house of God. I trust in the steadfast love of God forever and ever. இன்னொரு வாட்டி சொல்றேன், but I am like a green olive tree in the house of God. I trust in the steadfast love of God forever and ever. ஸோ இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன அப்சர்வ் பண்ணோம்னா, இந்த ஆலிவ் ட்ரீ எக்ஸாம்பிள் யூஸ் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா ஆலிவ் ட்ரீஸ்ல எந்த மாதிரி மரம்னா, ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் லிவிங் ட்ரீஸ், அதாவது ரொம்ப ரொம்ப நாட்கள் உயிரோட இருக்கிற மரங்கள். அந்த மாதிரி மரங்கள் தான் ஆலிவ் ட்ரீ. இது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு அடுத்து என்ன பண்ணும், செடியிலேருந்து கனிகள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ டேவிட் இங்க என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து ஆண்டவரோட வீட்டில் இருக்கிற ஒரு ஆலிவ் ட்ரீ மாதிரின்னு சொல்றாரு. நீங்க வந்து இப்போ இந்த நேரத்தில் எனக்கு கஷ்டம் தெரிஞ்சாலும் ஏன்னா ஆண்டவர்களுக்குள்ள அந்த ஆலிவ் ட்ரீ. ஸோ என்ன பண்ணுவான்னா, எவ்வளோ இருந்தாலும் ஆண்டவருக்குள்ளேயே தான் நிலைத்திருப்பேன் சொல்றாரு. ஐ வில் பி ரூட்டட் இன் த ஹவுஸ் ஆஃப் காட்னு சொல்றாரு. ஸோ ரூட்டட் இன் த கவனன்ட், ஆண்டவரோட உடன்படிக்கையிலே நான் நிலைத்திருப்பேன், ஆண்டவருடைய அன்புல நான் நிலைத்திருப்பேன், என் விசுவாசம் ஆண்டவருக்குள்ளேயே தான் என்ன இருக்கும், நிலைத்திருக்கேன். எப்படி இந்த ஆலிவ் ட்ரீ மாதிரின்னு சொல்றாரு. ஸோ அதை நம்ம அறிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு இவரு, எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு அனாலஜி பாருங்க. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கிட்டோமா, டேவிட் வந்து என்ன பண்றாரு, இந்த டெம்பரரி சந்தோஷத்தை விட்டுட்டு ஆண்டவருக்குள்ள ஒரு ஆலிவ் ட்ரீ மாதிரி நிலைத்து இருக்கிறார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, நிறைய இடத்துல வந்து பில்டிங் வந்து நார்மலாக பில்டிங் கட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஏன்னா சிமெண்ட் போட்டுட்டு அதை செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராசஸாக பண்ணுவாங்க கம்பியெல்லாம் வச்சுக்கிட்டு. ஸோ அது அந்த டைமிங் வந்து நம்ம லாங்காக பண்ண தான் என்ன ஆகும், பில்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அவசரப்படுத்தி பண்ண என்ன ஆகும், சின்ன பிரச்சனையிலே என்ன ஆகும், ஸ்ட்ரக்சர் வீக்காக இருக்கும், அதுக்கடுத்து என்ன ஆகும், வீணாக போயிடும். ஸோ டேவிட் இங்கே வெரி சிம்பிளாக அதே மாதிரி எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, நான் அந்த லாங்கான வெயிட் பண்ணி கட்டப்பட்ட பில்டிங் மாதிரி என்ன இருப்பேன், ஆண்டவர்ல நிலைத்திருப்பேன், ஆண்டவருக்குள்ள. ஸோ இந்த டேவிடோட எதிரிங்க என்ன பண்றாங்க, அவருக்கு பிட்ரே பண்றாங்க. அவங்களுக்கு என்ன இருக்கும், அந்த காலத்துல மட்டும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அந்த காலத்துல மட்டும் சவுல் ராஜாவா என்ன பண்ணுவார், அவங்களுக்கு நல்லா ஆசீர்வதிப்பார். அதாவது என்ன பண்ணுவார், he will bless them with gifts and prizes etc. ஆனா லாங் டேர்ம் நம்ம இந்த கதையில பார்க்கும்போது யார் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவன், சவுலோ டேவிட்லயோ, டாவிட் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதே மாதிரி தான் டேவிட் இங்க என்ன சொல்றாரு, நான் ஆண்டவரோட வீட்டுக்குள்ள நிலைத்திருக்கப்பட்டவன். I am one who is rooted in the house of God like the olive tree. ஸோ டேவிட் அந்த நேரத்துல அவர் சூழ்நிலை மோசமா இருந்தாலும் அவர் என்ன பண்ணல, விட்டு கொடுக்கல, ஆண்டவருக்குள்ளேயே நிலைத்திருந்தார். ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்து நம்ம டேவிட் கிட்ட இருந்து என்ன கத்துக்க போறோம்னா, அந்த ஆலிவியா மரம் மாதிரி நிலைத்திருக்கிறது தான். ஸோ நம்ம வாழ்க்கையில நம்ம சில விஷயங்களுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஆனா அதுக்கு வந்து கனிகள் வராத மாதிரி தெரியலாம். ஆனா நம்ம என்ன பண்ணணும், அந்த டேவிட் கூட அந்த நிலைமையில ஆண்டவர்கிட்ட ஜெபம் தான் பண்ணாரு, ஆனா அவருக்கு என்ன பண்ணாங்க, பிட்ரே பண்ணிட்டாங்க. ஆனாலும் அவர் என்ன பண்ணல, ஆண்டவரே நான் என் ஜெபத்துக்கு கனி கொடுக்கல, அதனால நான் உங்களை விசுவாசிக்க மாட்டேன்னு சொன்னாரா? இல்ல, இன்னும் என்ன பண்ணாரு, அவரு ஆலிவியா மரம் மாதிரி நான் உங்க வீட்டுக்குள்ள நிலைத்திருக்கேன்னு சொன்னாரு. ஸோ அதே மாதிரி நம்மளும் நம்ம ஜெபத்துக்கு கனிகள் தெரியாத மாதிரி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், தாவீது மாதிரி என்ன பண்ணோம், அந்த நிலைத்திருக்கணும், ஆண்டவரோட அன்புல, ஆண்டவருடைய கிருபையில, ஆண்டவரோட நம்ம விசுவாசம் ஆண்டவருக்குள்ள என்ன இருக்கணும், நிலைத்திருக்கணும். அப்போதான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், லாங் டேர்மா ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கனிகளை கொடுப்பார். ஸோ நம்மளுக்கு உடனடியாக நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வரணும்னு ஆசை இருக்கலாம். ஏன்னா இந்த காலம் உலகம் அப்படிதான், எல்லாமே இன்ஸ்டன்டா நடந்துடும். ஸோ நம்மளுக்கு இன்ஸ்டன்டா ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலன்னா, ஆண்டவரே இல்லை எனக்கு வேணாம், நீங்க எனக்கு பதில் கொடுக்க மாட்டீங்கன்னு நம்ம
அந்த இது வரலாம், டிஸ்கரேஜ் ஆகலாம். ஆனால் இங்கே டேவிட் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு, அந்த ஒலிவியா மரம் மாதிரி நான் உங்களுக்குள்ள நிலைத்திருப்பேன். அதுக்கடுத்து என்ன இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்காக, ஒலிவியா மரம் வந்து நீங்கள் பிடிங்கி எடுக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம், அப்ரூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அவ்வளோ ஆழமாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி டேவிட் என்ன இருக்கார், ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கார். ஆண்டவர் அவருக்கு வந்து கண்ணுக்கு தெரிகிற மாதிரி கண்ணி தராரோ இல்லையோ, அவர் நிலைத்திருக்கார். ஸோ அதே மாதிரியே நம்மளும் என்ன பண்ணோம், ஆண்டவருக்குள்ள அவ்வளோ ஆழமாக ஒரு ஒலிவியா மரம் மாதிரி என்ன இருந்தாலும், என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் என்ன பண்ணோம், we should be strongly rooted in God like a olive tree. That is what I want us to take away. ஒரு சின்ன ப்ரேயரோட முடிச்சிடுறேன். Loving Heavenly Father, thank you for this devotion and this reminder that, Lord, how important it is for us to be uprooted, how important it is for us to be rooted in your house, Lord. Lord, just like David was rooted in your house like an olive tree, despite the circumstances, despite the betrayal, despite the difficulties, you are still rooted in you like an olive tree, Lord. And Lord, just like David, Lord, help us be rooted in you, Lord. Help us be strongly rooted in you, so that even though the situations may not seem favorable, even though life may not seem favorable, even though circumstances may not be favorable, help us remember to be rooted in you like an olive tree, like David here in Psalms 51, Lord. Give us the grace and the wisdom to be rooted in you. All of this in Christ's name I pray. Amen.